இது எண்ட் இல்லை, பிகினிங். தளபதியோட லாஸ்ட் படம் இல்லை, சிஎம்மோட ஃபர்ஸ்ட். பெரிய வெளியில விமர்சனமாக பேசப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே சில பதில்கள் கொடுத்துருக்கீங்க படத்துல. How was this planned before? சில விஷயங்கள் காலம் தீர்மானிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ காலம் இதெல்லாம் நம்ம வழியாக பண்ண வச்சிருக்கு, அவ்வளோதான். சென்னை சமர்த்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா. பவர்ட் பை கார்த்திபுரம், கோயம்புத்தூர்'s 200-acre dream township premium plots. Naturals, world's fastest growing salon chain. Air fiber Wi-Fi. Dr. Shivarma oil தரும் ஆயுர்வேதா. Arabian Garden seafood restaurant. Venue partner Ampa Sky One. சொல்லும் போது எங்களுக்கு லைட்டா வலிக்குது தான். அந்த ஒன் லாஸ்ட் டைம் என்னும்போது அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது சார். ஜனங்களை அழ வைக்கணுன்றதுக்காக பண்ணல, பட் எங்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னு தோணிச்சு பண்ணிட்டோம். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஐடியா சலிக்க சலிக்க கொண்டாடுற மாதிரி ஒரு டான்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அதுக்கு ரைட்ஸ் 1.5 crore கேட்டாங்க அந்த 1 minute சாங்க்கு. ஓகேன்டார் ப்ரொடியூசர். ஒரு 1.2 crore டவுன்லோட்ஸ். அது எத்தனை கோடி பேருக்கு ஷேர் ஆச்சுன்னு தெரியாது, எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது. யூஏ கிடச்சிருந்தா இது ஒரு அன்ஸ்டாப்பபிளான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸுக்கு போய் நின்றுருக்கோம். Any deleted scenes? எஸ். Okay. நாங்கள் ஒரு 6 சீன் இருக்கு. 6 சீன் இருக்கு. அந்த 6 சீனும் வரும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒவ்வொன்றா போட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வெளியில விமர்சனமாக பேசப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே சில பதில்கள் கொடுத்துருக்கீங்க படத்துல. How was this planned before? சில விஷயங்கள் காலம் தீர்மானிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ காலம் இதெல்லாம் நம்ம வழியாக பண்ண வச்சிருக்கு, அவ்வளோதான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு சிஎம் சாரா இருக்கும்போது எப்படி கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்தை அடிச்சு கொடுத்துருக்கீங்கல்ல. இதெல்லாம் நடக்க போகுது, அதனால இதெல்லாம் வச்சிரு, கடவுள் கொடுத்த மாதிரி வச்சுக்கலாம் அதை. அப்படிதான். ஆனா பட் வினோத் சாரோட பிளான் இல்லை. இவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை நம்ம. 33 வருஷமா அவருக்கு பின்னாடி கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இன்னைக்கு அது ஒரு பெரிய சுனாமி மாதிரி நிற்குது. இதை நான் ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன். இட் இஸ் நாட் ஈஸி. அந்த மூவியோட ரிலீஸ் நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த மூவி ரிலீஸ்க்கு பிறகு நம்ம அவரை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஐ திங்க் இதுதான் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தோஷமா இருக்கும். உங்களோட கைத்தட்டல், உங்களோட சவுண்ட் தான். So when I say 3, 2, 1, I want the entire audience to keep shower the blessings through your sounds. Okay, ready? Audience, this is for our director H. Vinod for the hard work he's put in for the movie for Jananayagan Trivila. 3, 2, 1, can we make some noise for H. Vinod sir, please? Pattale, sound pattale, can we make some more noise for the real man who's given for the one last time? ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன் சார். இட் இஸ் நாட் ஈஸி. நீங்க பட்ட வலி, நீங்க பட்ட கஷ்டம், hats off to you sir. நான் இது விஜய் சார் படம்ன்றதுக்காக சத்தியமாக சொல்லலை. ஏன்னா ஒரு மனுஷன், உண்மையாகவே சொல்கிறேன், அவர் தூங்கினாரா இல்லையா, படம் ரிலீஸ் ஆகி எத்தனை பேர் பார்த்தாங்க, எவ்வளோ ஒரு ப்ரெஷருங்க. இட் இஸ் நாட் ஈஸிங்க. பட் அதை தாண்டி அவர் மனசில் ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, படம் வரும், கண்டிப்பாக என் மக்கள் அதுக்கான ஒரு ரிசல்ட்டை கொடுப்பீங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் தெரிக்க விட்டுருக்கீங்க. ஒன் மோர் டைம் ஃபார் our director H. Vinod, please. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சொல்லும் போது எங்களுக்கு லைட்டா வலிக்குது தான். அந்த ஒன் லாஸ்ட் டைம் என்னும்போது அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது சார். பட் இருந்தாலும் ஐ திங்க் எவ்ரி ஒன் லாஸ்ட் டைமை இன்னைக்கு எவ்ரி ஃபர்ஸ்ட் டைமாக அங்கே ஒரு இடத்துல இருந்து ரொம்ப அழகாக அவர் கொடுத்துட்டு இருக்காரு. பட் இந்த ஜனநாயகன் திருவிழா இன்னைக்கு நீங்கள் வந்தது உண்மையாகவே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மனநிறைவாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஆடியன்ஸ்க்கு ஆய் சொல்லிட்டு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் இங்கே வந்ததை விட அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. விஜய் சார் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, நீதி வெல்லும்ட்டு. ஒரு பிரச்சனை இல்லை, ஏன் நான் அதை எடுத்துக்கிறேன். இன்னைக்கு எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு. தேங்க்யூ. அதாவது சார் படம்னாலே சும்மாவே பாக்ஸ் ஆஃபீஸ் பிச்சுன்னு ஓதுறோம். அதுவும் இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எப்படி சார் இருக்குது? இது நீங்கள் எங்கள் ஆடியன்ஸ் மத்தியில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடும். ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அதாவது ஒரு 1.2 crore டவுன்லோட்ஸ். அது எத்தனை கோடி பேருக்கு ஷேர் ஆச்சுன்னு தெரியாது, எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் தாண்டி அவருக்கு பொலிட்டிக்கல் எனிமீஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அட்டாக் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் இவ்வளோ பெரிய ட்ரெமெண்டஸான சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் யூஏ கிடச்சிருந்தா இது ஒரு அன்ஸ்டாப்பபிளான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸுக்கு போய் நின்றுருக்கோம். எனிவே, ஓகே சார். அந்த 4 days ஆஃப் ஒரு கலெக்ஷன், ஜஸ்ட் நம்பர் அப்படி லைட்டாக ஒன்று சொன்னீங்கன்னா, உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா
எனக்கும் ஹாப்பி ஆகிடும், அவங்களுக்கும் ஹாப்பி ஆகிடும் சார். இல்லை, எனக்கு கண்டிப்பாக தெரில அது பாக்ஸ் ஆஃபீஸு. கண்டிப்பாக 100 crores ப்ளஸ் தான் இருக்கும். அண்ட் சார் எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் அந்த லாஸ்ட் படம் அப்படின்னும் பொழுது நான் சொன்னேன் இல்லைங்களா, அது நிறைய சேலஞ்ச் உங்களுக்குள்ளே நீங்கள் இருந்திருக்கும். பிகாஸ் அது ஒரு ப்ரெஷர். ஏன்னா எத்தனை விதமான ஃபேன்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சாருக்கு பிடிக்கணும், அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்ல. ஹவு வாஸ் தட் சேலஞ்சிங் மூமெண்ட் ஃபார் யூ சார்? அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் எல்லாமே. சேலஞ்சுன்றதை விட விஜய் சாரோட படம் பண்ணணுன்ற ஆசை இருக்குல்ல, ஸோ அந்த ஆசையில் வந்து அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த சான்ஸ் கிடைச்ச உடனே நம்ம அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் முடியுமோ அந்த ஹார்ட் ஒர்க் போட்டோம். அப்புறம் அவர் செலக்ட் பண்ண படத்துலேயே அவருடைய எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற பாயிண்ட்ஸ் இருந்தது. நான் இன்னும் கொஞ்சம் அதை சென்சிட்டிவாக தான் மாற்றினேன். மற்றபடி அது அவர் செலக்ட் பண்ண படத்தில் எல்லாமே இருக்குது. படம் முடியும் பொழுது அந்த இமோஷ்னலாக சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது படம் நீங்கள் எடுக்கும் பொழுதே பிளான் பண்ண ஒரு விஷயம் தானா எல்லாமே? இல்லை, அது எடுக்கும்போது பிளான் பண்ணல. இந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஐடியா வந்து ப்ரொடக்ஷன் சைடில் ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது காயின் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ அது என்னாச்சுன்னா எல்லா ட்விட்லேயும் பசங்க போடுற ட்விட் எல்லாத்துலேயும் அந்த ஒன் லாஸ்ட் டைம்ன்ற வேர்டு வந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ நாங்கள் சாங் ஷூட் பண்ணும்போது ஒரு 4 days ஷூட் பண்ணோம். கச்சேரி சாங் ஷூட் பண்ணும்போது அதோட 3rd டேல எனக்கு ஒரு தாட் என்ன வந்ததுன்னா, இந்த ஒன் லாஸ்ட் டைமுக்கான ஹெவி டான்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்ட்டு அன்னைக்கு ஃபோன் பண்ணி லாஸ்ட்டில் வந்து ஒரு 1 minute வந்து டான்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அதை ஒன் லாஸ்ட் டைம் மாதிரி சார் வந்து சலிக்க கொண்டாடுற மாதிரி ஒரு டான்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அவர் ஐடியா நல்லாயிருக்கு, ஒரு டைம் கொடுங்கன்னு சொல்லி ஒன்று அனுப்பிச்சார். அனுப்பினோடனே அது வந்து கேட்டோம், நல்லா இருந்தது, பட் இதை விட பெட்டராக இருக்கும்னும் போது இதே ஐடியா ப்ரொடியூசருக்கும் சொன்னோம். இப்போ ப்ரொடியூசர் சொன்னார், புதுசாக ஒன்றை போடுறத விட ஏற்கனவே ஆடியன்ஸ் கொண்டாடின ஒரு வாதி கம்மிங்கு இதில் யூத் சாங்கு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே அதுக்கு ரைட்ஸ் வந்து 1.5 crore கேட்டாங்க அந்த 1 minute சாங்க்கு. ஓகேன்ட்டார் ப்ரொடியூசர். ஸோ இமிடியட்டாக அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பெரிய செலிப்ரேஷனை கொடுக்கணுன்றதுக்காக அந்த 1 minute வந்து வாங்கி ரீக்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒன் லாஸ்ட் டைம் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லா இடத்துலையும் வருது இல்லை. ஸோ அப்போ எண்டு பண்ணும்போது அந்த ஒன் லாஸ்ட் டைம் அது எண்ட்லேயும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஜனங்களை அழ வைக்கணுன்றதுக்காக பண்ணல, பட் எங்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னு தோணிச்சு பண்ணிட்டீங்க சார். ஆனால் எங்களுக்கே வந்து அது பயங்கர இமோஷ்னலாக ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது தட் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னும் பொழுது. நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ரஃப் கட் எல்லாம் முடிச்சுட்டு அந்த எடிட் டேபிள் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்களே, பார்க்கும்போது உங்களுக்கு ஹவ் வாஸ் தட் இமோஷனல் மூமெண்ட் டு யூ? பிகாஸ் எனக்கு வந்து நான் எல்லாம் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், அதை எனக்கு வந்து எமோஷன் இல்லை, நான் வந்து ஹோப்பாக தான் பார்த்தேன் அதை. அதாவது இது எண்டு இல்லை, பிகினிங். டைட்டில் அதான் போட்டிருக்கோம். ஸோ இது எண்டு கிடையாது, அவருக்கு பிகினிங்கு. இது அவரோட தளபதியோட லாஸ்ட் படம் இல்லை, சிஎம்மோட ஃபர்ஸ்ட் படம். அதான் நம்ம ஏன் நீங்கள் அப்போ அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆகிருந்தா டியூ திங்க் அந்த டைமுக்கான ஒரு விஷயம் நடந்துடுச்சு, பட் ஸ்டில் அந்த டைம் ரிலீஸ் இருந்தால் அது இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? பட் ஹவு டு யூ ஃபீல் த ரிலீஸ் இஸ் கம் நவ் ஆஃப்டர் சிஎம் ஜோசப் விஜய் சார் அப்புறமான ரிலீஸ் ஆகும்போது ஹவு டு யூ ஃபீல் திஸ் மூமெண்ட்? கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இதை விட 5 times ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அதில் அன்ஸ்டாப்பபிளாக இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும், இன்னும் மோர் ரெலவெண்ட்டாக இருந்திருக்கும். மேபி நான் என்ன யோசிச்சேன்னா, மேபி இந்த படம் அப்போ வந்து ரிலீஸ் ஆகி அவருக்கு இவ்வளோ பெரிய வேவ் இருக்குன்னு எக்ஸ்போஸ் ஆகியிருந்தா மேபி எலெக்ஷனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம். அதனால் அந்த வேவ் சைலண்ட்டாக தள்ளி போய் அவருக்கு வேற ஒரு நல்லது நடந்திருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எல்லாத்துலேயும் ஒரு நல்லதுன்னு பார்த்தா அந்த நல்லது தான் நான் பார்க்குறேன். ஸோ லேட்டாக ரிலீஸ் ஆனதும் நல்லது தான். அது ஒவ்வொரு படத்துல வந்து சில விஷயங்கள், அது டிவிக்கா இருக்கட்டும், சில விஷயங்கள் வந்து நிறைய வெளியில விமர்சனமாக பேசப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே சில பதில்கள் கொடுத்துருக்கீங்க படத்துல. ஹவ் வாஸ் திஸ் பிளான் பிஃபோர்? இல்லை, இது பிளான்லாம் எதுவும் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு விஷன் இருக்குது பொலிட்டிக்ஸ் பற்றி, அது அவருடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது, கட்சி அறிக்கையில் இருக்குது. ஸோ படம் பண்ணும்போது ஏறக்குறைய அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் படத்தில் வந்துச்சு கதை பண்ணும்போது. ஸோ அப்படியே அதில் ஒரு லேயரை ஆட் பண்ணோம், அவ்வளோதான். ரொம்ப பிளான் பண்ணி அப்படியே பயங்கரமாக இலுமினாட்டி பிளான்ஸ்லாம் கிடையாது. ஓகே சார், இது வந்து பிளான் இல்லை, எனக்கு ஒன்று இருக்குது சார். நான் இட்டால் அது நடந்து விட்டால் சார், இது யாரோட பிளான்? வாஸ் இட் யூ த மாஸ்டர் ஆர் விஜய் சார்? என்ன அந்த எனக்கு அந்த மொமெண்ட் பார்க்கும் பொழுது இது யாரோட ஐடியாவாக இருந்திருக்கும்னு தோணுது. இல்லை, நாங்கள் இன்ட்ரோவில் வந்து அவருக்கு ஒரிஜினலில் வந்து சிங்கம் இருக்கும். ஸோ இங்கே எம்ஜிஆர் இன்ட்ரோவில் அவர் கொண்டு வரும்போதே முடிவாயிருச்சு, அவர் அரசியலில் இருக்கார், அவருக்கு எம்ஜிஆரும் பிடிக்கும்.
ஸோ அவருக்கு வந்து என்ன வைக்கிறதுனா எம்ஜிஆர் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்போ எம்ஜிஆர் வச்சா நானான ஏட்டால் தன்னால் வந்துடுது இல்லை. ஸோ அப்படி தான் வந்துச்சு. ஸோ தட் வாஸ் உங்கள் ஐடியா. ஆமாம். அப்புறம் நாங்கள் இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போதே சோஷியல் மீடியாவில் வந்து ஏஐயில் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி போட்டாங்க. ஓகே. ஒரு மாதிரி பேரலல் திங்கிங் இருந்தது. ஸோ அப்போ எனக்கு என்ன சந்தோஷமாக இருந்தது, அப்போ ஃபேன்ஸ் நினைக்கிறதே நம்மளும் நினைக்கிறோம், ஒரு மாதிரி வைப் மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த வைப் அப்படியே ஃபாலோ பண்ணோம். ஓகே. அண்ட் சார் இப்போ படம் ரிலீஸ் ஆனதால் நான் கேட்குறேன், வாஸ் இட் எனி டிலீட்டட் சீன்ஸ் அந்த? எஸ், நாங்கள் வந்து ஒரு எத்தனை சீன்ஸ் சார்? ஃபர்ஸ்ட் ஒரு 6 சீன் இருக்குது. 6 சீன் இருக்குது. அந்த 6 சீனும் வரும். சாரோட 2 ஃபன் சீன்ஸ் இருக்குது, ஒரு 2 ஆக்ஷன் இருக்குது, ஒரு 2 எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. சார் அது எப்படி சார் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணி வந்துடும் வரிசையாக? சார் நீங்கள் சொன்னாதான் சார், டைரக்டர் சொன்னால் ப்ரொடியூசர் சார் இல்லை, நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒவ்வொன்றா போட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா ஆடியன்ஸ், ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் சார், ப்ளீஸ் அந்த சீனும் போட்டிங்களா? இன்னும் திருவிழா கொண்டாடிட்டே இருப்பாங்க, அந்த திருவிழாக்கு எண்டே இல்லாத மாதிரி இருக்கும். அதாவது சார், அந்த சாரோட டைலாக்ஸ் எப்போவுமே வந்து நம்ம ஹார்ட்டில் போய் ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து அந்த லாஸ்ட் டைலாக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி இட் இஸ் ஹிட் வெரி ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹவ் வாஸ் திஸ் மூமெண்ட் பிளான்? ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கல, இன்னைக்கு சிஎம் ஜோசப் விஜய் சார்னும் போது நவ் வி ஹேவ் டு கனெக்ட் வித் மூவின்ற மாதிரி இருக்குது சில விஷயம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது வினோத் சாருக்கு? ஒரு டைம் ட்ராவலில் போய் அந்த படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ சில விஷயங்கள் வந்து காலம் தீர்மானிக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ காலம் வந்து இதெல்லாம் நம்ம வழியாக பண்ண வச்சுருக்கு, அவ்வளோதான் நினைக்கிறேன் நான். இல்லை, டைம் வந்து இதெல்லாம் நடக்க போகுது, அதனால் இதெல்லாம் வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட. சார் இது ஏதோ குண்டக்க மண்டக்க மாதிரி இருக்கே, எனக்கு புரியலையே சார். இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படம் அப்போவே சார் எடுத்துட்டாரு, இப்போ சார் சிஎம் ஆயிருக்காரு, இது என்ன எல்லாமே பொருந்துற மாதிரி ஒரு விஷயம் சார். ஐ சீரியஸ்லி சி ஐ எம் ஆஸ் அ ஃபேன் கேர்ள் மூமெண்ட் when I was watching the movie. நம்ம ஆங்கராக இருக்கும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு அப்படி தானே சார் தோணும், கேள்விகளாக எனக்கு தோணுச்சு படத்தை பார்க்கும்பொழுது. இந்த சீனுக்கும் இப்போ சாருக்குமே வந்து ஹவு இஸ் தட் பாசிபிள்? பிகாஸ் அன்னைக்கு நம்ம பார்க்கும்பொழுது சார் வாஸ் இன் த பொசிஷன் ஆஃப் தட், பட் சிஎம் ஜோசப் விஜய் சார் நம்ம சொல்லலை. பட் இன்னைக்கு சிஎம் சாராக இருக்கும்போது எப்படி கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை அடிச்சு கொடுத்துருக்கீங்கல்ல? இல்லை, அது தெரில, அதான் சொன்னேன், டைம் நம்ம கடவுள் கொடுத்த மாதிரி வச்சுக்கலாம் அதை. அப்படிதான். ஆனா வினோத் சாரோட பிளான் இல்லையா? இல்ல இது அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. நம்ம அடுத்த 5 வருடம் உங்க பார்வையில் என்னவாக இருக்கும்? பட் ஹார்ட் டைம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்னினோ வரப்போகுது, நம்மளை சுற்றி ஒரு ஹேட்ரட் நமக்கே தெரியாமல் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்ப்ரெட் லவ். வைலன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஹேட், ஹேட் கம்ஸ் ஃப்ரம் ஃபியர், ஃபியர் கம்ஸ் ஃப்ரம் த்ரெட், த்ரெட் கம்ஸ் ஃப்ரம் டர்ட்டி பாலிடிக்ஸ். நாம் எல்லாருமா சேர்ந்து அந்த டர்ட்டி பாலிடிக்ஸை காலி பண்ணோம். பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சென்னைஸ் அமிர்தா நாளே பிளேஸ்மெண்ட் நாளே சென்னைஸ் அமிர்தா. கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல். கால் 04445454545 Max Gold Cash for Gold. Powered by Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi, all in one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகம் எங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் அண்ட் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷ்ஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். வென்யூ பார்ட்னர் ஆம்பாஸ் ஸ்கைவாக். சென்னை அமிர்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம். கிராண்ட் ராயல் டூர்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் ஜனநாயகன் திருவிழா. Powered by Karthipuram, Coimbator's 200 acre Dream Township Premium Plots. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi, Dr. Shivarma Oil Tarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. Venue partner Ampa Sky One.